ஆள் போயிடுச்சு, நீ இங்கே வர ஆள் மாறி. ஆகினால இப்படிப்பட்ட மானுடைய பெருமையே இந்த இங்கே தான் பார்த்துருக்கேன், மலையில மலை ஓரமா. அதனால பெருமையை சொல்லுங்கள். மலையோரம் கண்டே அழகான மானே, மலையோரம் கண்டேன் அழகான மானே, மானோடு நானோ விளையாட தானே, மானோடு நானும் விளையாட அத்தானே, கலைவாணி திகழும் கலைமானி திகழும் எனதாசை கலைமானி திகழும் எனதாக கவிமாலை சூடும் எனதாசை அழகான மாண்டிக்க பல நாள காத்திருந்து தாளாதாதையாலே கவியா தவிக்கிறேன், தாளாதாதையாலே கவியா தவிக்கிறேன். அழகுள்ள அழகான மாண்டிக்க அழகான மாண்டிக்க பரநாளாக காத்திருந்தேன், காணாத ஆசையாலே ஓடோடி நான் வந்தேன், இது போல பார்த்ததில்லை. இது போல பார்த்ததில்லை. இந்த மலை காத்ததாலே, இந்த மலை காத்ததாலே ஓடோடி நான் வந்தேன். அழகுள்ளமா அறிவானமான் அழகானமான் விழிக்க நாள காத்திருந்தேன், தாளாதாதையாலே கவியா தவிக்கிறேன், தாளாதாதையாலே கவியா தவிக்கிறேன். அழகுள்ளமான் எனதாசைமான் இந்த மானையை பிடிப்பதற்கு தலைவி இன்னொரு காரணத்தாலே நீங்க கொடுக்கணும் அனுமதி. நான் பிடிக்கணும் மானை சொல்லு பாப்பா. கண்ணால் பார்த்ததுமை காதால் கேட்டதுமை தீர விசாரிப்பதுமை முதல் காவலங்க அண்ணே, ரெண்டாவது காவல தோழி பெண்ணு, மூணாவது காவல நான் இருக்கேன். மூணு பேருக்கு காவலை மாரி உங்க மானாகப்பட்டது உள்ள நுழைஞ்சிருக்கு. நீங்க சொல்றீங்க உங்க மானிங்க வரவே இல்லை, நான் சொல்றேன் பேச்சை கேட்டுக்கிட்டு வேற எங்காவது போய் உங்க மான தேடி பாருங்க. எந்த உடம்பு கண்ணு பிரதானா? சிரசை பிரதானம். சிரசுக்கு என்ன கண்ணு? கண்ணுக்கு இமை. கண்ணை பாதுகாப்பது என்ன? இமைதான் பாதுகாக்கும். இமைதானே? ஆமா. நான் கேட்கிறேன், நீ செய்து காவல் தானே? காவல் தான். பெண்கள் காவல் பார்த்ததுனால எங்கேயாவது சிறப்பு இருக்கா? ஏன் சிறப்பு இல்லைன்னு கேட்கிறேன். எங்க காவல் காக்கம் இப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்றதை விட நாம் என்ன செய்தோம் அப்படின்றத எனக்கு முக்கியம். சரிங்களா? என்னால் காவல் பார்க்க முடியும், என்னுடைய காவலை முழுமையாக பார்க்க முடியும். சமாளிப்பு என்ன சமாளிப்பு? என்ன சமாளிப்புன்னு கேட்கிறேன். கதையை சொல்லுமா இல்லையா? எனக்கு என்ன கதை சொல்லணும்? வேட்டைக்கு வந்து என்ன எத்தனை சிறப்பு இருக்கு? வாங்க வேட்டைக்கு வந்ததுனால. ஓ சரி வாங்க.
வேட்டைக்கு வந்ததுனால சிறப்பு இருக்கு. வேட்டைக்கு வந்ததுனால யாரு என்ன சிறப்பு அடைஞ்சிருக்கா, யாருக்கு என்ன பெருமை இருக்கு, மாடல் எல்லாம் பேச வேண்டாம். நீங்க சொல்றீங்களே, நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். சிறப்பு இருக்குன்னு சொல்றீங்க, என்ன சிறப்பு இருக்கு, வேட்டைக்கு என்ன பெருமை இருக்கு? வாழ்க்கையில உன்னை அடையணும்னா உன்னை இழந்துதாகணும். வாழ்க்கையாதான். ஆமா, எல்லா நேரமும் ஒரே நேரம் மாதிரி ஒத்துழைக்காது. பாருங்களேன், ராமாயணத்துல தசரத மன்னனுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, வேட்டைக்கு போறாரு. போனால் இப்ப ஒவ்வொரு ஆளுட்டையும் ஒவ்வொரு ஆயுதம் உண்டு. இது பேர் என்ன தெரியுமா? சிலிமுகன் பேரு. சிலிமுகம் அப்படின்னா தன்மை என்ன அப்படின்னா, எதை காட்டுறமோ ஒரு ஈர்ப்பு தன்மையோடு இழுத்து கொண்டு வந்துடும். அங்கே இருப்பது சப்தவேதி என்ற ஒரு கணை. மண்ணை வேட்டைக்கு போறாரு. வேட்டைக்கு போனா ஒரு ஆற்றங்கரை ஓரமா அமர்ந்திருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு சிறுவன் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் பிறவியிலேயே கண் தெரியாது, எல்லா பணிவிடை செய்வது ஒரு கடமை. அந்த நேரம் அப்பா சொல்லிட்டார், சொல்லி ஒரு சுரக்கூடை எடுத்துக்கிட்டு தண்ணியில் எங்கே வர்றான், ஆற்றுக்கு வர்றான். தண்ணியை அள்ளி இப்படி சுத்தம் செய்து கீழே ஊற்றும் போது சத்தம் எப்படி கிடைச்சான், கூட கூட சத்தம் கேட்க. மண்ணை பார்த்தாரு, ஏதோ ஒரு விலங்கு தான் தண்ணி குடிக்க வந்துருக்கு சொல்லி கணையை விட்டார். கணையை துடித்தால் அங்கே அம்மா அப்பா என் குரல் கேட்டது. ஓடி சென்று பார்த்தால் ஒரு சிறுவனுடைய உடலிலே கணை பாய்ந்து சாகும் தருவாயில் துடிக்கிறான். அப்பதான் சொன்னான் சின்ன பையன், ஐயா எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிறவிலே கண் தெரியாது, நான் இருந்தது ஒரே பிள்ளை, நான் இறக்க போறேன், ஆனால் இந்த தண்ணியை கொண்டு போய் எங்கள் அப்பாட சேர்த்துருங்க. சொன்ன உடனே மண்ணை கொண்டு போறாரு. மண்ணன் இல்லையா, கொண்டு போன உடனே இங்கே நடந்த நிகழ்வையெல்லாம் சொல்லுகின்ற பொழுது அந்த மண்ணை சொன்னாரா முனிவர், அவர் தான் ஜலமோசிரிசின் ஒரு முனிவர், என் பிள்ளை இறந்துட்டான், ஆனால் உனக்கும் பிள்ளை பிறக்கும், நீ சாகும் தருவாயில் உன் அருகிலே எந்த ஒரு மகன் இருக்க மாட்டார் என்று சாபத்தை கொடுத்தாரு. ஆனால் வேட்டைக்கு போறதுக்கு பின்னே குழந்தை இல்லை, வேட்டைக்கு போனதுனால தான் ஒரு முனிவு கொடுத்த சாபத்தால் பிறக்கப்பட்டது. அங்கே ராமன், பரதன், லட்சுமணன் சத்துருக்கேன் 4 பிள்ளை பிறக்க காரணம் என்ன மாதிரி வேட்டைக்கு போனதுனால சிறப்பு. உங்களை மாதிரி வேட்டைக்கு போறதுனால சிறப்பு நீங்க சொல்றீங்களே, நீங்க சொன்னது போலவே தசரத சக்கரவர்த்தி வேட்டைக்கு போனாரு, மிருகம் தான் தண்ணி குடிக்குதுன்னு அம்ப போட்டாரு. பார்க்கும் பொழுது மிருகம் கிடையாது, நீங்க சொன்னது போல சின்ன பையன், தாய் தகப்பனு கண்ணில் தெரியாது, அந்த பையனை கொண்டுட்டாரு அம்ப போட்டு. அதே மாதிரி அவங்க சாபத்தை கொடுத்தாங்க, என்னுடைய பிள்ளையை இழந்து எப்படி நான் தவிக்கணும், அதே நேரத்தில் நீயும் உன்னுடைய பிள்ளையை இழந்து தவிப்பாயின்னு சாபம் கொடுத்தாங்க. நீங்க சொல்றது போல பிள்ளை இல்லை, நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறக்க போதே அப்படின்னு சாபத்தை கொடுக்கும் பொழுது கூட சந்தோஷப்பட்டாரு தசரதன். அந்த குழந்தை ஒரு கடைசி வரைக்கும் நிலைச்சிச்சா, ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறகுது, ஒரு குடும்பம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்களோட சந்தோஷமா இருந்தால் தான் நம்ம மனசு நிறைவு பெறும். பாதியிலே கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பாதியிலே எடுத்துக்கிட்டாக்க கடைசியில் என்னாச்சு, நிரந்தரமா ராமனுக்கு இப்போ ராமன் தான் பிறந்தான். யாருக்கு? தசரத சக்கரவர்த்திக்கு, கோசலைக்கு பிறந்தான். கடைசி வரை கூட இருக்க முடிஞ்சா, தன்னுடைய உயிரை நான் வேட்டைக்கு போனா வாங்கின சாபம் யாருக்கு? தசரத சக்கரவர்த்திக்கே கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? பிள்ளை இழந்து தவிப்பாயின்னு சொன்ன சாபம் 14 வருடம் வனவாசம் போனாங்க, அந்த பிரிவை தாங்க முடியாம யார் சத்தா, யாருக்கு வரமாக வந்ததோ, வரமாக யாருக்கு வந்ததோ அவரே உயிரோட இல்லை. என்ன காரணம்? ஒரு வேட்டைய எப்படி ஆடணும் அப்படின்ற விஷயம் தெரியல, வேடுவர் தானே. அப்ப மிருகம் தண்ணி குடிக்குது, இப்ப மிருகம் இந்த மிருகத்தை இந்த வழியா போகுது, இந்த மிருகம் தான் போயிருக்கு அப்படின்னு என்ன பண்ணு, சரியா பார்த்து கழிக்கக்கூடிய தன்மை இருக்கு வேட்டைக்கு போறதுக்கு. அப்ப ஒரு மிருகம் தண்ணி குடிக்கணும் அம்ப போட்டார, என்ன மிருகம் தான் அப்படி குடிக்குமா அப்படின்னு அவர் யோசிக்க வேண்டாமா? அவர் வாங்கினது வரம் கிடையாது, நீங்க சொன்னது போலவே சாபம். 1000 கதை நீங்க சொல்லுங்க, அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். இல்லறம் என்பது நல்லறமாகும், இதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். மனிதனுடைய வாழ்க்கையில இல்லறத்தில் ஈடுபட்ட அப்படின்னா பிள்ளை இல்லைன்னா அவர் சொர்க்கத்து இடம் இல்லையா? ராம யாருடைய மகன் சொல்லுவாப்பான்? ராமன் தசரத சக்கரவர்த்தியோட மகன். அப்பா யாரு? அப்பா என்ன வருதா? நல்லா தெரிஞ்சுக்க. என்ன தெரிஞ்சுக்க? எந்த ராமாயணமோ மகாபாரதமோ எந்த கதையை வச்சுக்க, இன்னாவுடைய மகன் இன்னார் தான் சொல்றாங்க. கதை தானம்மா. சாபம் வாங்கினாலும் பிள்ளை பிறக்க உனக்கு சொல்லணும் இல்லையா? இருக்கா இல்லையா? நான் கேட்கிறேன், நீ வந்து வேட்டைக்கு தசரத சக்கரவர்த்தி அவருடைய சாபம் அதை விடுங்க,
அவருடைய ஒரு பெண் யாரு இல்ல கோசலை தான். தன் மனைவி பாருங்க, கணவன் அவ்வளோ பெரிய வீரன், போருக்கு போறாரு. ஆனா அவருடைய உயிரையே காப்பாத்தியவள் யாரு? பெண்ணு தான். நீங்க சொல்றீங்க பெண் இல்லாமல் எதுவுமே இயங்க முடியாது. ஒரு ஆணை வெற்றி பெறான் அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு பின்னாடி பெண் இருப்பாள். பெண் இருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். தன் கணவன் ஆம்பளை தானே, அவரு பெரிய வீரரா இல்லையா? அவருடைய உயிரை சாதாரண கட்ட விரல தேருக்கு பதிலாக, தேரு போர்ல பதிஞ்சிருக்கு, அதுல உள்ள அச்சாணியாகப்பட்டது கலந்து விழுந்துச்சு. பார்த்தாங்க அவங்க தன் கணவனை காப்பாற்றணும். தன் கட்ட விரலால கொடுத்து தன் கணவனுடைய உயிரை காப்பாற்றியவள் கைகேயி. சரிங்களா? நலாயினி ஒரு பெண். நீங்க என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு மனசு, பெண் மனசு வச்சாத்தே முடியும். நீ மட்டுமல்ல, உலகத்துல ஆண்டவனா இருக்கட்டும், மனித பிறவியா இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஆம்பளை தான் பெண்ணுக்கு பெருமை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. தெரிஞ்சுக்க என்ன பெருமை தேடி வச்சாங்க? பொம்பளை பிரியா சொல்றியா? என்ன பெருமை தேடி வச்சாங்கன்னு கேக்குறேன். பொறுமா, இப்ப பரத்திலே பரம், பராபரத்திலே சிவனா சக்தியா? சிவன்டா சக்தி. பெண் நல்லா சொல்லு. சிவன் தான். அதுக்கப்புறம் இடத்த இருங்க. சிவன் தான் அதுக்கப்புறம் இடத்த கொடுத்தாரு. பராபரத்திலே சிவன் தான். ஆமா, சக்தி இல்ல. நான் கேக்குறேன், இந்த உலகத்துல எந்த ஒரு காரியம் தொட்டாலும் இப்ப வச்சிருக்க திருவிழா யாருக்கு வச்சிருக்கான்? மூல முதல் பொருள் யாரு? எம்பெருமான் நாயக பெருமான். எந்த ஒரு காரியம் வச்சாலும் சாணியை கூட பிடிச்சி பிள்ளையார் பிடிச்சி வச்சுதான் காரியம் வெட்டியாங்க. அங்கே ஆம்பளை தான். சிவன் யாருமா? ஆம்பளை தான். சொல்லுங்க, ஆண்கள் தான். உடம்புல சரிபாய் விட்டுருக்காரு. பொண்டாட்டியாச்சு, சரிபாதி பொண்டாட்டியாச்சு, நல்லது கெட்டது அப்படி பிரம்மதேவனை கொடுத்துருக்காரு பணவிக்கு. பாருங்க, எல்லாம் பிரம்மன் கொடுத்திருக்காரு, மாவில்ல கொடுத்திருக்காரு, விஷ்ணு மகாலட்சுமி கொடுத்திருக்காரு, தன்னுடைய மார்பகத்திலே கொடுத்திருக்காரு. அதே போல சிவபெருமான் கொடுத்திருக்காரு தனது இடது பாகத்தை உடம்புலே சரிக்கு சரி கொடுத்து அந்த காலத்திலே ஆணும் பெண்ணும் சரிக்கு சமம் கொடுத்தார். அவர் தான். இருங்க, சிவபெருமான் இருக்கு. பெண்களுக்கு எல்லா ஆண்மகனும் ஒரு இடம் கொடுத்து இப்படித்தான் அப்படின்னு கொண்டு போய் பெருமை தேடி வச்சிருக்கான். இப்ப பாரு, இப்ப சூரியன் யாருமா? சூரியன் யாரு? சூரியனா? ஆண்தான். ஆம்பளை தானே? ஆமா. சந்திரன் யாரு? அவரே ஆண் தான். ஆம்பளை தானே? ஆம்பளை தான். இது என்னம்மா? பூமாதேவி. பூமாதேவி பெண்ணு தானே? நம்ம பெண்ணு. இந்த பூமி சிலிக்கணும்னு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன மாதிரி ஆம்பளை வர்ணம் புரியணும். அப்பத்தானே பூமி சிலிக்க. என்னம்மா கொஞ்சம் கூட புரியாம தரமா பேசிக்கிட்டு? நல்லா சொல்றீங்க. சிவபெருமான் இடத்தை கொடுத்தாரு. அவருக்கு 3 கண்ணு யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கு 3 கண்ணு? சொல்ல போனா முதல்ல சக்தி தான் இருந்துச்சு. வாங்க வழிக்கு சக்தி கிட்ட தான் இருந்துச்சு ஆரம்பத்துல. அது ஏன் சிவபெருமானுக்கு வந்துச்சு? அந்த கண்ணு தானே சிவபெருமான் இருக்குது. ஏன் வந்துச்சு? உங்க வாயிலே சொல்லுங்க, ஏன் வந்துச்சு? சொல்லு, நீ சொல்லு. இல்ல, ஏன் நீங்க சொல்ல தெரியாதா? இல்ல, வாய் நல்ல ஆம்பளைக்கு விரும்பி நான் சொல்லிட்டேன். பேச மாட்டீங்களா? இல்ல, உங்க வாயில வர வைக்க அந்த ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆமா, கண்ணாகப்பட்டது, நெற்றி கண்ணாகப்பட்டது ஒரு பெண்ணு கிட்ட இருந்தது. ஒவ்வொருத்தவங்களா தோன்றாங்க, ஒவ்வொரு முறை கூப்பிட்டாங்க, ஒவ்வொரு முறையும் வந்தாங்க. அதுலதான் பிள்ளையார்லாம் வந்தாரு. சிவபெருமான் தோன்றுறாரு. அவரை பார்த்தோம், என்ன அவரை தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாரு? உங்ககிட்ட இருக்க இந்த நெற்றி கண்ணை என்கிட்ட கொடுத்துரு. அதுக்கு பிறகுதான் திருமணமே. உன் நெற்றிக்கண்ணை என்கிட்ட கொடுத்துரு. ஏன் தெரியுமா? பொம்பளை சாதாரண ஆள் கிடையாது, பெண்ணு. அதனால தான் அப்பே சொன்னேன், ஒரு பெண் நினைத்தால் மட்டுமே ஆக்க முடியும், அழிக்க முடியும். பூமாதேவிக்கு கூட பெண்ணு ஏன் பேர் வச்சாங்க சொல்கிறேன். அப்போ பொறுமையாக இருக்கிறவருக்கு தான் பெண் பொறுமையாகவும் இருக்க தெரியும், பொங்கி இழவும் தெரியும். ஆகா, பொம்பளை இவள்கிட்ட அந்த நெற்றிக்கண் இருக்கே, அந்த நெற்றிக்கண் எரிக்கக்கூடிய தன்மையுடையதே. இவள்கிட்ட இருந்தால் பட்டுன்னு ஏதாவது ஒரு கோவம் தான் எரிச்சிட்டா என்ன பண்ணுறது? அப்போ இவள்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நெற்றிக்கண்ணை வாங்கினது பிறகுதான் திருமணமே. சரி விடுங்க. பூமாதேவி சொல்றீங்க, இந்த உலகத்தில் நடக்கிற நல்லது கெட்டது அனைத்தை ஒரு கொஞ்ச நேரம் நீங்க வந்து எவ்வளவு நேரம் இருக்கும்? உங்க இம்சையை தாங்க முடியல, அப்படித்தான் வரும். ஆனால் இருந்தாலும் கூட சரி நம்பனத்தை வரும், போயிட்டு போறாரு அப்படின்னு தாங்கிக்கிட்டு இருக்கு. என்ன தெரியுமா? அந்த மனது, அது ஆண்களுக்கெல்லாம் கிடையாது. இந்த கொஞ்ச நேரமே சகிக்க முடியலையே. அப்ப இந்த உலகத்தில் நல்லது கெட்டது அவ்வளவு நடக்குது, அனைத்தையும் சகித்து கொண்டு பொறுமையாக இருக்காரு யாரு? பூமாதேவி. ஆம்பளைக்கு இருக்குமா? அதனாலத்தையும் ஆம்பளை புத்தி அவசர புத்தின்னு சொல்லியிருக்காங்க. பெண் அப்படி சொல்ல, பொறுமை, நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஆளக்கூடியவள். அல்ல திடீர்னு அப்பப்போ வருமே, எப்படி நிலநடுக்கம், பூகம்பம் இதெல்லாம் வருமே. ஏன் தெரியுமா? தாங்க முடியல, இதுக்கு மேல வச்சிருக்க கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க. வரண பகவான் என்ன பண்ற? மழை பொழியணுமா? பொழியணும். இப்ப விவசாயம் இருக்கு. விவசாயம் எதுல போடுறது? பூமி இருந்தா தானே, நிலம் இருந்தா தானே அதுல மழை பொழிந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் விவசாயம். ஒரு உலகத்துக்கு கொண்டு வரக்கூடியவளும் பெண்ணு தான். அதனாலதான் ஆண் வைக்க பூமாதேவிக்கு பெண்ணுன்னு வச்சிருக்காங்க.
மொழிக்கு பாருங்க, தாய் யார் தந்தை மொழி அப்படி சொல்ல, தாய் மொழி தமிழ்நாடு பூமா தேவி எல்லாத்துக்குமே பெண்களை பெருமைப்படுத்தி சொல்லிருக்காங்க. என் மனைவி ஒரு குடும்பத்துல பூரா வச்சது யாரு? புருஷன் கொண்டாட்டி இருக்காங்க. என்ன இருங்க, என்ன வச்சது யாரு? இல்ல என்ன வச்சது யாருங்க? நாடு தாய் நாடு. ஆமா. ஓ இருங்க, நாடு இது பேர் வச்சது யாரு அப்படின்னு சொல்றீங்களா? பாவனி பாக்கையில என்னமோ பித்தளைய பார்த்து ஈசிச்சா அது மாதிரி கதை ஊரை எப்படி இருக்கா? இங்க வாங்க, நல்லா தெரிஞ்சுக்க. உண்டு பட்டாத்தா உண்டு வாழ்வுன்னா இங்க வரமா சொல்லுங்க. உண்டு பட்டாத்தா உண்டு வாழ்வு. எந்த ஊரா இருக்கட்டும், சங்கமா இருக்கட்டும், ஒற்றுமை இல்லை அப்படின்னா அதற்கு பிளவுதான் ஏற்படும். இப்படித்தான் ஒரு மனிதன் பிறக்கிறேன் அப்படின்னா அவன் நல்லது செஞ்சான்னா அவன் ஆத்மா எங்கே போய் சேருமா? சுருக்கத்து போகும். தீய வழியில் போறவன் அவனுடைய ஆத்மா எங்கே போகும்? நரகத்துக்கு தான் போகும். சுருக்கம் நரகம். பிறக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்ச நாள் நல்லது பண்ணா புண்ணியம். இப்படித்தான் இணைஞ்சாரா சிவன் நேரம் எங்கே போனா போய் சுருக்கத்துக்கு போனாராம். சுருக்கத்தில் போய் இருக்கக்கூடிய ஆளப்புறம் கூப்பிட்டு, டாய் பூரா பிள்ளைங்க வாங்க, இந்த இருக்கு 1000 அண்டா நிறைய இருக்கு பொங்கச்சோறு. இந்த பொங்கச்சோரை பூரா சாப்பிடுங்க, ஆனா கையை மடக்காம சாப்பிடணும். சாப்பாடு அல்ல இப்படித்தான் அள்ளி சாப்பிடணும். கையை மடக்காம சாப்பிடணும். நாளை காலைல வருவேன், சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எங்கேயும் நேரம் எங்கேயும் போனாரு? நரகத்துக்கு போய், அடா நீங்க பூரா வாங்கடா, இந்த இருக்கு 1000 அண்டா நிறைய பொங்கச்சோறு, நீங்களும் கையை மடக்காம சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மறுநாள் காலைல வந்தாராம். இங்கே போனா நேரம் போனாராம் நரகத்துக்கு போய், என்னடா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, இந்த 1000 அண்டா பொங்கச்சோறு அப்படி இருக்கு. என்னப்பா சாப்பிடலையாப்பா? ஐயா நீங்க என்ன சொன்னீங்க? கையை மடக்காம சாப்பிட்டீங்க சொன்னீங்க. நாங்கள் கையை மடக்காம எப்படி சாப்பிட முடியும்? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான்டா, இருங்கடா வரேன்னு சொல்லிட்டு நேர போனாராம் சுருக்கத்துக்கு. அஞ்சு போனா 1000 அண்டா சோறும் காலியா போச்சு. நீ வாங்கப்பா, இந்த பொங்கச்சோரை பூரா எப்படா சாப்பிட்டிய அப்படின்னு கேட்க, ஐயா நீங்க சொன்ன நிபந்தனை என்ன? சாப்பாடு அள்ளி கையை மடக்காம சாப்பிடணும், அதானே? நாங்கள் எப்படி சாப்பிட தெரியுமா? நான் சாப்பாட்டை இப்போ பொங்கச்சோரை அப்படி அள்ளி இவனுக்கு ஊட்டுவேன், அவன் அப்படி அள்ளி கிட்டு ஊட்டுவேன், அவன் மொத்தம் கையை மடக்காம சாப்பிட்டான். இதெல்லாம் எப்படி தெரியுதுன்னா ஒற்றுமை வேணும். உனக்கு எனக்கு என்ன உறவு தெரியுமா? உனக்கு என்ன உறவு? என்ன உறவு சொல்லுவாப்பா. சரி இருங்க, உறவெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். ஈயத்தை பார்த்து பித்தாளை எப்படி இழிச்சிச்சு சொல்லுங்க. கதையெல்லாம் நல்லா இருக்கு. நீங்க என்னை பார்த்து பாவப்படுறிய, உங்களை பார்த்து எனக்கு சிரிப்பா வருது. சிரிக்கணுமா? எல்லா பெண்களுக்கு ஆம்பளை சிரிக்கிற மாதிரி வாழக்கூடாது. போடக்கூடிய நகையை காட்டிலும் சிரிக்கிற மாதிரி வாழக்கூடாது. இருங்க, நீங்க சொல்றீங்களே எந்த வாயில சொன்னீங்க? ஆம்பளை ஆம்பளை முதல்ல அவர் பேசினாரு, ஆம்பளை இல்லாம இல்ல உனக்கு பேர் வச்சது ஆம்பளை, இப்படித்தான் ஆம்பளை இப்படினே சொல்றாரு. அந்த ஆம்பளை ஆம்பளைன்னா அப்படியே நிக்கணும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வான். அப்படியே எதுக்கு இப்படி உடனே சேர்க்கிறிய? எதுக்கு சேர்க்கிறிய? அப்படியே நிக்க வேண்டியதானே? இல்ல அப்படியே நிக்க வேண்டியதானே? ஒரு பெண்ணு ஆணுக்கு கட்டுப்பட்ட பெண்ணா கட்டுப்படாத பெண்ணா சொல்லுவாப்பா? ஆணுக்கு கட்டுப்படணும். அதே நேரத்தில் ஆணுக்கு கட்டுப்பட்டவள் பெண்ணு. ஆனா ஆணோட மானத்தை காப்பாற்றக்கூடியவள் பெண்ணுதான். அதான் சுருக்கமா ஒரே இருங்க, கட்டுப்பட்டவள் தான். எந்த பெண்ணும் ஒரு ஆணுக்கு கட்டுப்பட்ட பெண்ணா கட்டுப்படாத பெண்ணா? இருங்க, கட்டுப்பட்டாதான் வாழ்க்கை, கட்டுப்பட்டாதான் வாழ்க்கை. இருங்க, அதே நேரத்தில் ஆம்பளையும் பெண்ணுக்கு கட்டுப்படணும். ஆமா, இப்ப நீங்க ஒன்றுபட்டால் உண்டு வாழ சொல்றீங்கல்ல, அதுக்கு ஆம்பளையும் பெண்ணுக்கு கட்டுப்பட்டாதான் ஆம்பளைக்கு முதல்ல வாழ்க்கை. சரிங்களா? அதே மாதிரி பெண்ணும் கட்டுப்படணும். இப்ப வயதான காலத்துல பெண் அங்க இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே நக்கரைச்சு கூட தண்ணி எடுத்து குடிச்சிருவோம், ஒரு பாத்திரம் தைச்சு கூட பிழைச்சிக்கலாம். ஆனால் ஒரு ஆண் இது மறுக்க முடியாது. ஒரு ஆணுக்கு வயதாகிற போது வேறு ஒரு பெண் துணை இல்லாமல் ஒரு ஆணால் வாழ முடியாது. இதுவே இவர் பேசுறதுக்காண்டி சொல்லலை, உண்மையா இல்லையா? பேச ஒரு வயசாயிடுச்சு, கணவன் நல்லா வயசாக இருக்காரு, சம்பாரிச்சு போடுறாங்க, மனைவி உட்காந்து சாப்பிட்றாங்க. ஆனால் ஒரு வயது முடிந்த வர அந்த ஆணை, இவளுக்கு வயசாயிரும், பெண்ணுக்கு வயசாயிரும், ஆனால் அந்த ஆணை பாதுகாக்கக்கூடியவள் யாரு? பெண். அதான் இளமையில் நம்ம நல்ல ரத்தம் ஓடும். நம்ம யாரும் தேவையில்லை, யாரா இருக்காங்க போகிறாங்க, பொண்டாட்டியே இல்லாட்டியும் பரவாயில்ல அப்படின்னு சுற்றுவாங்க. ஆனால் சுற்றி முடிச்சு கடைசியில் வயதான நேரம் வைப்பாங்க, ஆஹா நம்மளுக்கு ஒரு துணை இல்லையே. அது எல்லாரும் ஏங்கக்கூடியது, இதெல்லாம் மறுக்க முடியாது. சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். நான் சொன்னா கேட்கணும், மனைவி சொல்லே மத்திரம், உங்களை சொல்ல ஆம்பளை கேட்கணும்.
இருக்கணும். தள்ளுங்க. கண்ணை, கண்ணியம், கட்டுப்பாடு ஒரு ஆம்பளைக்கு முதல்ல இருக்கணும். வாய் பேசுனா பார்த்தா இப்படியே கட்டுப்பாட்டோட நிக்கணும். கொஞ்சம் கூட அது ஆமா, இவர் எங்க மாமே மச்சேன் அப்படியே பேசுவாங்க. ஒட்ட கூட நினைக்கிறேன். பக்கத்துலேயே வரக்கூடாது. இல்லை ஒட்ட நிற்கிறாங்கல்ல. ஆமா, விட்டு வச்சதே தப்பு. இவ்வளவு நேரம் இரவு காத்து கிளிக்க போல இவர் வந்தாரு. ஏமாந்து பாவத்துக்கு போட போறாரு. இரவு காத்து கிளிக்க போல இவர் வந்தாரு. ஏமாந்து பாவத்துக்கு போட போறாரு. இரண்டு வரை உமக்கு இது பொருத்தமாகுமா? இரண்டு வரை உமக்கு இது பொருத்தமாகுமா? ஏழு வரும் தேடி போகுமுக்கு வருத்தமாகுமா? ஏழு வரும் தேடி போகுமுனக்கு வருத்தமாகுமா? சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். என் பேச்ச கேளுங்க. குட்டி அடப்பி வந்தா குழந்தைக்கு சொந்தம். குட்டியாட தப்பி வந்தா குழந்தைக்கு சொந்தம். குள்ளனாரி மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டா குள்ளனாரி மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டா. இந்த வேடனுக்கு சொந்தம். பெட்டு குழந்தைக்கு வந்தா பெட்டு குழந்தைக்கு வந்தா கட்டு சேவலுக்கு சொந்தம். சட்டப்படி பார்க்க போனா ஏமா நாயப்படி பார்க்க போனா ஆலம்பச்சேரி நீதி படி பார்க்க போனா இந்த குட்டி அழகு குட்டி சிவத்த குட்டி பார்த்தாலும் பார்த்துக்க வச்சார. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? வாமா வாமா கல்லா 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 மனசு கல்லா கல்லா மனசு வாமா வாமா உள்ளே வாமா மானத்தாமா அழகானமா அறிவானமா அழகான மானதா அழகான மானதா எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்னான ஒண்ணுதா. உனக்கு இந்த ஊரே சொந்தம். உனக்கு இந்த ஊரே சொந்தம். ஊருக்கு கைதான் சொந்தம். உனக்கு இந்த ஊரே சொந்தம். எனக்கு இந்த மாநில வந்து ஏதோ வானது வந்த ஆமா 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 உள்ளே ஆமா உள்ளே ஆமா ஆமா மானேதாமா பதித்தவன் அண்ணன் கேட்பா பதித்தவன் அண்ணன் கேட்பா பதித்தவன் கேட்பா பதித்தவன் கேட்பா உடைத்தவன் கூலி கேட்பாரே நான் உன்னை ஆமா ஆமா உள்ளே ஆமா உள்ளே ஆமா மானேதாமா மானேதாமா ஆமா 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 உள்ளே ஆமா மகனுக்கு உண்டான அடையாளத்தை சொல்லுங்க. மானு தானே வேணும். மான் தானே அடையாளம். மானுக்குண்டான அடையாளம் சொல்லுங்க. அடையாளம் சொல்லவா? அடையாளம் சொல்லவா? ஆழமா தெரியுமா? எது தெரியுதோ அதை சொல்லுங்க.
மேயாத நல்ல ஜாதிமா மேயாத நல்ல ஜாதிமா ஆனா மேயாதமா மானுக்கு உண்டான அடையாளம் அது இல்ல. மானுக்கு மறுவையை பெண், பெண்ணுக்கு உண்டான வள்ளி. உன்னை நான் கல்யாணம் பண்ண போறேன். கல்யாணம் முடிச்சுன்னா பாரு எப்படி இருக்கிற பத்தியா சந்தோஷத்தை பாரு. வந்த வேடுவேறு சரியான ஆளு புடிச்சு விட்டாரு. நீங்க சொல்லக்கூடாது. என்ன சரியான ஆளு? என்ன சரியான ஆளு? கழிச்ச வயலா இருக்கே. நீங்களா சொல்லுங்க. மாப்பிள்ளை தெரியலையா? சொல்லுவாரு. கேளு. சொல்லுங்க. ஆத்தாட கேளுமா. என்ன கேக்குறா? நிக்கிற வேடுவேறு ஒரு புள்ள சொல்லிட்டு தெரியலண்டு ஓடி பாரு. சொல்லுவோமா? நான் இங்க வரங்க அவங்க சொல்லி நான் சொல்லணும். ஏன்? ஆமா எனக்கு பிடிக்கல. ஒழுங்கா ஓடி போயிருங்க. ஓடி போயிருங்க சொல்லிட்டேன். அப்போ ஒண்ணு அவரா சொல்லிக்கிறார். அப்படி இப்படி வந்ததுல இருந்து
பெரிய இவர் மட்டும்தான் இருக்காரு. என்னடா எம்ஜிஆர் மாதிரி இருக்கீங்க ஆளு மையா செத்தாரு எம்ஜிஆர். ஏத்தா ஏத்தாய் நீ சொல்லு செத்துட்டாரு நல்ல வேலை. ஏத்தா இல்ல இல்ல சொல்லு சென்னா சொல்லு புடுதலைக்கு நானா பார்த்துட்டு பேப்பை மேல சொல்லு. இல்ல பாருமா உன்னை கல்யாணம் இங்க பாருங்க உன்னை கல்யாணம் பண்ணி உன் ஆசை தீர உனக்கு தோடு மூக்குத்தி ஒண்ணு நான் ஏற்கனவே எல்லாம் போட்டிருக்கேன். ஒண்ணு வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு என்ன குறைச்சல்? எனக்கு வேண்டாம், கட்டுக்க மாட்டேன். இவங்க பிடிக்கல ஓடி போயிருங்க. எங்க அண்ணனை கூப்பிடுவேன். எங்க அண்ணன் வந்து அவ்வளவுதான். கீழே ரங்க ஓட்டிருக்க அப்ப கீழே போட மாட்டியா? காலு கீழே போட மாட்டியா? என்ன இங்க போட்டு ரங்க ஓட்டிருக்க காலு கீழே போட மாட்டியா? தோடு அதெல்லாம் எல்லாம் போட்டிருக்கேன். மேலதாளம் கேட்கும் கால விரைவில் வருக வருக என்று பெண் பார்க்க வருகிறேன். விடிய 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 கதைக்க சொல்ல வருகேன். நான் கல்யாண பொண்ணாகி மனமிருக்க கிடைக்க. மேலதாளம் கேட்கும் கால விரைவில் வருக வருக விடிய விடிய கதை சொல்ல வருவாய் நீ கல்யாண பொண்ணாகி மனமிருக்க கிடைக்க. நமஸ்காரம். என்ன பார்த்து இவ்வளவு தூரம் உனக்கு ஒண்ணும் தோலன்னா என்ன தோணுன்னு கேட்டேன். என்ன தோணணும்? என்னம்மா இப்ப வர இங்க வர எனக்கு அப்படி கோவம் வருது. என்ன தோணுன்னு கேட்டேன். என்ன தோணணும்? இவ்வளவு தூரம் பேசல என்னம்மா இவ்வளவு தூரம் பேசுற பழகுற இவ்வளவு தூரம் ஆதரவா ஓட்ட நடந்துக்கிறேன். ஒண்ணு நடந்துக்க வேணாம். இங்க தொடாதீங்க, எனக்கு பிடிக்கல. நீ நானும் கல்யாணம் பாருமா நீ நானும் கல்யாணம் பண்ணோம்னா உன்ன மாதிரியே ஒரு பொம்பளை பிள்ளை என்ன மாதிரி ஒரு ஆம்பளை பையன் பிடிக்கல. நான் அழகிறேன் அழகு அழகிறேன் பொட்டு வச்சு குமுடுத்து உறவுல நான் அழகிறேன். நான் ஆடு வயத்துக்கு மேஞ்சிருக்கும் என்னடா கை பிடிக்க வரல கையை வச்சு என்ன அந்த ஆள் தள்ளி விட்டு போறாரு. நல்ல வேலையா போச்சு. அவர் இருக்கார்ல. ஆமா நான் உண்மையில தான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். ஏன் அப்பவே அவர் விரட்டி இருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா? அப்ப விரட்டினா ஊர்ல யாருக்கு ஆட்சி கொடுக்கறது? சரி அவர் இருக்கார்ல. சரி என்னையதான் தேடி வந்தாராம். ஒன்னுக்கும் ஒரு மாதிரியாத்தான் இருக்கும் இருக்க. அண்ணே இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல. சிரிச்சுக்கிட்டே சொல்றேன். பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். பிடிக்கலையா? மண்ணெண்ணெய் ஊத்து பிடிக்கும் கும்பிட்டு. நான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். கட்டிக்க மாட்டேன்ட்டியா? என்ன செய்வான்? ஐயா பிடிச்சிட்டாரு. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு நான் தலையை விட்டு பார்த்தேன். இதெல்லாம் ஒரு அண்ணே வெளியில சொல்லாத. சித்தி விநாயகர் முருகப்பெருமான யாரையாவது கும்பிடு, எல்லா காரியமும் நம்ம சுபகாரியமாகும். மனப்படுத்தேன் உன்னை நினைப்பதற்கு மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் மடிபெடுத்து உன்னை மனப்பதற்கு மனம் படைத்தே
பார்ப்பதற்கு முருகா அள்ளி வேலனாக வேடனாக வந்தவன் நான் தான். இதையெல்லாம் என்னுடைய விளையாட்டு. உனக்கு என்ன வர வேண்டும்? எனக்கு ஒரு வரம் வேண்டும் முருகா. உலக மக்கள் அனைவரும் இளையவளாகிய என்னை முதலில் வைத்து வள்ளி தெய்வியானை சமேத சுப்பிரமணியன் நிலைக்கும் வரம் தர வேண்டும் முருகா. அதான் முன்னாடி வாங்க வாங்கம்மா வாங்க வாங்க சும்மா வாங்க எல்லாரும் வாங்க. இந்த ஊர்ல ஒரு கல்யாணம்னா பந்திக்கு மட்டும் முதல்ல போறீங்க இல்ல வாங்க சொல்றீங்க. முன்னாடி வந்து பொதுவாகவே இந்த பூலோகத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு நடந்தால் அது திருமணம். இது நடக்கூடியது திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணத்தை கடந்த உங்களுடைய அனைவருமே நோய் நொடி இல்லாமல் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி மணமகனையே நீங்களும் வாழ்த்த வேணும் இல்லையா? மொய் வேணாம். என் சாப்பாடு போட 100 ரூபா குறைச்ச வர என்ன தாய்மான குழந்தை குழ கொடுங்க. ஒற்றுமை உயர வேணும் ஞான தங்கமே. இதுவரையிலும் நாடகத்தை கண்டுகளித்த நமது ஆலம்பச்சேரி கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் சுத்து வட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் முதலிலிருந்து இறுதி வரைக்கும் அருமையான முறையில் சிறந்த முறையில் ஒளிபரிக்க அமைத்துக் கொடுத்த சபிதா ஒளிபரிக்கு உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் அன்புடன் யூடியூப் மாயகுலம் மாதவண்ணன் அவர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் நாடகத்தினுடைய அமைப்பாளர் அன்பண்ணன் அன்புடைய சக்கரவர்த்தி ஆசிரியர் பெருந்தகை கள்ளிக்குடி கண்டெடுத்த ஈகேஆரன் அவர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.